தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் குறித்து தேர்தல் வாக்குறுதி எதுவும் கொடுக்கவில்லை என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்த நிலையில், தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தில் இருந்தால் அது தேர்தல் வாக்குறுதிதான் என்று தேர்தல் வாக்குறுதிகளில் இல்லாத பல திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் எனவும் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகை முன் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சந்தித்து ஆதரவை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பார்க்காமல் சென்னை மாநகராட்சியை சுத்தம் செய்து வருகிறார்கள் என்றும் முதலமைச்சர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பார் என்று நம்புகிறோம் எனவும் குறிப்பிட்டார். தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்காக திட்டங்களை முதலமைச்சர் கொண்டு வருவார் என தெரிவித்தார். தினம் சென்னையில இரவும் பகலும் பார்க்காமல் சென்னை மாநகராட்சியை சுத்தம் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தூய்மை பணியாளர்களாக. நானும் மாண்புமிகு முதலமைச்சரிடமும் அரசு அதிகாரியிடமும் அந்த துறை அமைச்சரிடமும் கலந்து பேசி இவர்களுக்கு வாழ்க்கையில ஒளியேற்றுவதற்காக கண்டிப்பாக நல்ல திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வருவார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது புத்தகத்தில் இருக்கு, அதை மறுக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா வாக்குறுதி தான் அது. நான் இவர்களோடு சேர்ந்து அதையும் நாங்கள் பேசுவோம். ஒன்னு தெளிவா சொல்றேன், தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது என்பது ஒரு பக்கம், தேர்தல் வாக்குறுதி கொடுக்காததை பல துறைகளில பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இல்ல, ஆனா ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி அந்த திட்டங்களை தேவை என்பது நிறைவேற்றுறாங்க. அதனால இது ஒன்னும் பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு என்னுடைய பார்வைக்கு தெரியுது.